கழுத்தில் வலி, ஒரு பக்க தலைவலி, கண்ணு வாய் பல்லெல்லாம் சம்டைம்ஸ் வலிக்கிறது, தலையை அமுத்துற மாதிரி இருக்கிறது, உள்ளுக்குள்ள காதுக்குள்ள வலியோ இல்லை சவுண்டோ கேட்கறது, டினிட்டஸ். அப்புறம் அதே வலி இங்கெல்லாம் ரேடியேட் ஆகிறது, கையில் கரண்ட் ஊறுற மாதிரி இருக்கிறது, விரல் மரமரப்பு, ஷோல்டரில் வலிக்கிறது, இந்த மேல் அப்பர் முதுகில் வலிக்கிறது, முன்னாடி செஸ்ட்டில் வலிக்கிறது, இல்லை ஃபீமேலாக இருந்தால் பிரெஸ்ட்டில் நடுவில் எல்லாம் பெயின் வர்றது, பர்டிகுலர்லி சம்டைம்ஸ் லெஃப்ட் சைட்ல எல்லாம் பெயின் வர்றது, கொஞ்சம் வீங்கிக்கிறது, உள்ள நீர் கோர்த்துக்கிறது, இந்த மாதிரி சிம்டமோ இல்லை தலை சுத்தல் வாமிட்டிங் சென்சேஷன் இருந்தாலோ இல்லை வெர்டிகோ ஒரு பக்கம் திரும்பினா இருட்டினாலோ இது மோஸ்ட்லி சர்வைக்கல் பெயினாக கழுத்து வலியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. கழுத்தில் என்னென்ன இருக்கலாம்னா எலும்பு தேய்மானம், கழுத்தில் ஜவ்வு வீங்கிறது, விலகிறது, நரம்பு அழுத்திட்டு இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கலாம். டிஸ்க் பல்ஜ், டிஸ்க் ப்ரொட்ரூஷன், டிஸ்க் ப்ரொலாப்ஸ், அப்புறம் பிரேக்கியல் நியூரால்ஜியா, சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ், சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ், இதுக்குள்ளே தான் இதெல்லாம் வரும். இந்த மாதிரி ட்ரபுள் எல்லாம் இருந்துட்டாலோ இல்லை ஷோல்டரில் பெயின், ஷோல்டர் கையை இப்படி முழுசாக மேலே தூக்க முடியல, சைடில் கொண்டு போய் மேலே வரைக்கும் தூக்குனா வலி, பின்னாடி கொண்டு போய் முழங்கையை பிடிச்சா வலி, நைட்டு இந்த பக்கம் திரும்பி படுத்தா இந்த அம்மை போடுற இடத்துல இந்த இடத்துல எல்லாம் வலிக்கிறது. இது யூஸ்வலி அடசிவ் கேப்சுலைட்டிஸ், பெரியாத்ரைட்டிஸ் ஷோல்டர் ஆர் ஃப்ரோசன் ஷோல்டராக இருக்க வாய்ப்பு இருக்குது. இது யூஸ்வலாக சுகரோட அசோசியேட்டடாக இருக்கும். டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு, டைப் 2 டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு இது அதிகமாக வருது. ஆனால் அப்படித்தான் வரணும்னு இல்லை, சம்டைம்ஸ் கழுத்தெலும்பு தேய்மானாலும் வந்துடுது. இதை தவிர டென்னிஸ் எல்போ, லேட்ரல் எபிகாண்டிலைட்டிஸ், கோல்ஃபர்ஸ் எல்போ, சின்ன வெயிட் கூட தூக்க முடியாது, கார்பல் டன்னல் சிண்ட்ரோம், இந்த மாதிரியோ ஏதாச்சும் ஒரு நரம்புல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை கை சரியாக வேலை செய்யாமல் இருந்தாலோ, மூஞ்சில் ஒரு பக்கம் குளிரில் போய் இப்படி இழுத்துக்கிட்டு ஃபேசியல் பேல்சி, பெல்ஸ் பேல்சி வந்துட்டாலோ, இல்லை இடுப்பில் வலி, இடுப்பில் இருந்து அப்படியே பெட்டெக்ஸ், தொடை, கெண்டைக்கால், பாதம் வரைக்குமெல்லாம் வலிக்கிறது, இடுப்பில் எலும்பு தேய்மானமோ, நரம்பு அழுத்துறதோ, சயாட்டிக்காவோ, இல்லை ஜவ்வு வீங்கிறது, ஜவ்வு விலகிறது, L5, S1, L4, L5 கடையில் அப்படி இருந்துட்டாலோ, அந்த டிஸ்க் பல்ஜ், டிஸ்க் ப்ரொலாப்ஸ், டிஸ்க் ப்ரொட்ரூஷன் அந்த மாதிரிலாம் இருந்துட்டாலோ, லம்பார் ஸ்பாண்டிலைட்டிஸ், லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ் அதுவாக இருந்துட்டாலோ, முட்டியில் தேய்மானம் ஆயிடுது, முட்டி குந்த வச்சு உட்காந்துட்டு எந்திரிக்கிறப்ப வலிக்கிறது, ரொம்ப படியேறி இறங்குறப்ப வலிக்கிறது, இல்லை கிரிப்டேஷன் கரெக்ட்னு சவுண்டு வர்றது, இந்த மாதிரி இருந்தாலும் அதை தவிர என்னன்னு கேட்டிங்கன்னா குதிங்காலில் காலையில் எந்திரிச்சா ஊன முடியல, ரொம்ப நேரம் உட்காந்து எந்திரிச்சா ஊன முடியல, அந்த மாதிரி 2-3 ஸ்டெப் நடந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னா பிளான்டார் ஃபேசைட்டிஸ், குதிங்காலில் நீர் கோர்த்ததாவோ இல்லை கால்கேனியல் ஸ்பார், குதிங்காலில் பின்னாடி எலும்பு வளர்ச்சி இருந்தாலோ, இல்லை ஓஏ ஆங்கிள், இந்த முட்டியில் தேய்மானம் வர மாதிரி ஆங்கிளில் தேய்மானம் வந்திருந்தாலோ, இல்லை வேரிகோஸ் வெயின், பச்சை நரம்பு ரொம்ப நேரம் நின்னா வலிக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் இருந்துட்டாலோ நீங்கள் அது சுத்தமாக கவலைப்பட தேவையில்லை. இதை தவிர உங்களுக்கு என்னென்னா வெயிட் அதிகமாக இருக்கிறீங்க, தொப்பை ரொம்ப அதிகமாக இருக்குது, இல்லை இர்ரெகுலர் பீரியட்ஸ், இல்லைன்னா பிசிஓடி, பிசிஓஎஸ், ஒயிட் டிஸ்சார்ஜ், இந்த மாதிரியெல்லாம் ஒரு ஃபீமேலுக்கு இருந்தாலோ, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்தாலோ, வெயிட்டை குறைக்கணும், ஃபிட் ஆகணும், நல்லா மசிலெல்லாம் ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கணும், நம்மளோட ஹெல்த் நல்லா வச்சுக்கணும், அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்தாலோ, ப்ரிவென்ஷன் பண்ணிக்கணும்னு இருந்தாலோ, இதை தவிர என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபிசியோதெரப்பி ரிலேட்டட், இது எல்லாமே ஃபிசியோதெரப்பி ரிலேட்டட் ட்ரபிள், இந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக கிளாஸ் எடுத்து கரெக்டாக இதை நான் சரி பண்ண முடியும். மோஸ்ட்லி இந்த மாதிரி ட்ரபிள் எல்லாம் 7 hours 7 days நான் கிளாஸ் எடுத்தாலே க்யூர் ஆகுது. கரெக்டாக எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்க முடியும் உங்கள் ஓன் கம்ஃபர்டபுள் டைமில். நான் 93லேருந்து 97 சென்னை சவிதா காலேஜில் ஃபிசியோதெரப்பி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 28 இயர்ஸாக கிளினிக் வச்சுருக்கேன். இடையில 7 years கண்டினியூஸாக 30 countries நான் ட்ராவல் பண்ணேன். ட்ராவலர் ஃபிசியோதெரபிஸ்ட், ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதம் இருந்துட்டு ட்ராவல் பண்ணிக்கிட்டே ஆன் த வேல பேஷண்ட்ஸ் எக்ஸசைஸ் மூலம் க்யூர் பண்ணுறது, அந்த மாதிரி நான் பார்த்துட்டே போயிட்டு இருந்தேன். ஸோ ஒரு வாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆன்லைனில் க்யூர் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸும் 4 years-ஆக இருக்குது எனக்கு. thousands of patients க்யூர் பண்ணியிருக்கிறேன். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். நான் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.